விஜயோடு யார் கூட்டணிக்கு போவாங்க? இதுல இன்னும் கூட்டணி சேராதவர்கள்னு ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. சசிகலா ஏதோ புதிய கட்சின்னு ஒரு தகவல் வருது. உண்மையா? ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு? ஐயா மருத்துவர் ராமதாஸின் நிலைப்பாடு. இவங்க 3 பேருனுடைய நிலைப்பாடு என்ன? விஜயோடு யார் கூட்டணி போவாங்க? ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி விட்டுட்டீங்க? ஆமா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திருமதி சசிகலா அவர்கள் திரு விஜய் அவர்களோடு சேர்வதற்கான வாய்ப்பு குறைவு. ம். திருமதி சசிகலா அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஓகே. சில தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் மட்டும் நாம் போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் போட்டுவோம் ம். என்பது அவர்களது நிலைப்பாடாக இருக்கிறது. அதாவது தனித்து போட்டியிட்டு. ஆமாம். ஆனால் ம். அதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தயாராக இல்லை ஓகே. என்றுதான் நான் அறிகிறேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் முன் இருப்பது 2 ஆப்ஷன் தான். ம். அவரை விட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் பிரிந்து விட்டார்கள். ம். நண்பர்கள் இருந்தபோது அவருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, நாம் தாவேகாவுடன் போவோம். அந்த சமயத்தில் தாவேகா அவருக்கு 15 தொகுதிகள் வரை தருவதற்கு தயாராக இருந்தது. இப்போது இருக்குமா என்பது சந்தேகம். எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களை அவரை மரியாதையுடன் நடத்துவதாக வாக்குறுதி அளித்து திமுகவிலிருந்து அவருக்கு அழைப்பு போயிருக்கிறது. ஓகே. அந்த அழைப்பை அவர் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். வாய்ப்பு அப்படியும் இருக்கலாமோ? திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் சேர்ந்தால் நான் வியப்படைய மாட்டேன். விஜயோடு வேற யாரு சேருவாங்க சார்? விஜயோடு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தால்தான் உண்டு. இல்லாவிட்டால் 1-2 சிறிய கட்சிகள், யாராவது சிறிய கட்சிகள் சேர்ந்தால்தான் உண்டு. விஜய் கட்சியினுடைய முக்கிய நண்பர்களோடு நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் கூட்டணியை பொறுத்து கவலைப்படவில்லை. பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிற தகவல்களை தாண்டித்தான் தங்களுக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய எதிரொலிதான் விஜயே தனக்கு 30% ஆதரவு இருப்பதாக பேசிய கருத்து. அது 30% இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆளுங்கட்சிக்கு சென்று இருக்கக்கூடிய தகவல், அதே போல வேறு 1-2 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்தி இருக்கக்கூடிய தகவல், சென்னை மாவட்டத்திலேயே பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும், விஜய் கட்சி தான் 2வது இடத்தை பிடிக்கும் என்கிற தகவல், மாண்புமிகு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற அதே தகவல், தனியார் சர்வே ஏஜென்சிகள் எடுத்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது.